கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 24/4/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவான தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்ப நாசமோச விலைக்கு இவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய நீதியின் வலது கருத்தினால் இவரை தாங்கி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறபடி அன்பின் பிரசனம் இவரோடு இருப்பதாக. உடைய நிறைவுக்குள்ள எப்போதும் இவரை நீர் வழி நடத்துங்க அப்பா. சகலவிதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமின் நம்பிக்கையின் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். மத்தேயு 16:19 பரலோகத்து ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே இவரை நீர் மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தின் நன்மை தரப்போவதற்காக பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 24/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தில் நம்முடைய கிருபை கோலும் கைத்தடி தேற்றும்படியாக அப்பா நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்வீரா. உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும், உடைய அற்புதம் தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக்கொள்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.